அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தாங்க இந்த ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள். சரியாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதிலேருந்து எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் ஜென்ரல் ஜிகேவாக நினைப்பீங்க. ஸோ அந்த ஜென்ரல் ஜிகே எங்கே தான் இருக்கும் இந்த நில வருவாய் திட்டம்? நம்ம 8th ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, குரூப் 1 லெவலுக்கே ஜிகேவுக்கு கொஸ்டின் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள் 3 மிக முக்கியமானதுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிலையான நில வருவாய் திட்டம். நிலையான நில வருவாய் திட்டம் யார் அப்படின்னா காரன்வாலிஸ் பிரபு 1793 என்ன பண்ணியிருப்பார், அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, காரில் வர்றவன் நிலையாக இருப்பான் அப்படின்னு. சரியாங்க. ஸோ காரில் வரணும்னா நிலையாக நம்ம வரி கட்டணும் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ. சரியாங்க. 1820 இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ ரயத்வாரி அப்படின்னா தாமஸ் மன்றோ. அடுத்தது மகள்வாரி அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபுவோட மகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இதை கொண்டு வருவார். ஆக்சுவலாக 1833 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இதில் சில மாற்றங்கள் நிறையா கொண்டு வந்திருப்பார். பட் 1822 என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் மாற்றத்தை இவர் 33 கிட்ட தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ இருந்தாலும் இவருடையதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால ஸோ மகள்வாரி திட்டம் அப்படின்றது யாருடையது அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபுடையது. சரியாங்க. ஸோ இதை ஒரு பொறுத்துக வடிவமைப்பிலையும் கேட்டிருக்காங்க, சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.